ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெஜிடேபிள் பலவ் தான் செய்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை, லவங்கு, ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிக்காய் திருவி வச்சுன்னு இருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். இதில் ஒரு ஜாதிக்காய் பூ ஒரு துண்டு வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தயிர், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். ஒரு 200 கிராம் வெஜிடேபிள்ஸு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். இப்படி கட் பண்ணால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் போட்டுன்னுக்கிறேன். இப்போ பட்டை, லவங்கு, ஏலக்காய், அந்த ஜாதிக்காய், தேங்காய் துருவுறதுல திருவி வச்சுக்கணும் ஜாதிக்காவை, அதெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறதில்ல அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அது. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப செவந்து போகக்கூடாது, ஏன்னா இது ஒயிட் ரைஸ் மாதிரியே தான் செய்கிறோம் புலவு, அதனால் ரொம்ப டார்க்காக ஆகக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா கிளறி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். வீட்டில் அரைச்சது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினது அவ்வளோவா நல்லா இருக்காது. வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இங்கே லைட்டு சரியாக வடிக்க மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் சரியாக தெரியல. இப்படி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு ஆயில் நல்லா திரிச்சு வரணும் அதுலேருந்து. தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மெஜர்மெண்ட் வேணும்னா குண்டை கரண்டி இருக்குதுல, குழம்பு ஊற்றுற கரண்டி, அதில் ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கேஜி அரிசி, 200 கிராம் காய்க்கு. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி நான் ஊற வைக்கல, இதுக்கு அப்படியே டைரெக்டாகவே போடுறேன் கழுவிட்டு. அந்த 200 கிராம் காய்க்கு ஒரு 1/4 கேஜி அரிசி அந்த மாதிரி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கழுவி வச்ச காயெல்லாம் போட்டுக்கலாம். அதில் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
இந்த மசாலாலாம் நல்லா காயோடு சேரட்டும். காய் கொஞ்சம் நல்லா வெந்துச்சு. மெலிசாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வதக்கும் போதே அது நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் காய் நல்லா வெந்துருச்சு. அரிசியை கழுவி வச்சுக்கலாம். இப்போது கழுவி வச்ச அரிசி போட்டுக்கலாம். அதில் மசாலா வதக்கி வச்சதில் கழுவின அரிசி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அதில் ஃப்ரை பண்ணும்போது சாதம் வந்துட்டு நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். உதிரியாக நல்லா வரும். இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அது லைட்டாக அடி பிடிக்குதுன்ற மாதிரி வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் இதில் 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கிறேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 4 கிளாஸ் தண்ணி இருக்குது. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்யும் போது. உப்பு இப்போ தேவைன்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. மூடி போட்டுக்கினேன் நான். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் போடு சாதத்துக்கு. சாதம் நல்லா வெந்து வந்திருக்குது. வெஜிடேபிள் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்குது. கரெக்டாக ஆகிட்டுருக்குது. மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.